ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபிஎல்லோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரான்ச்சைஸி அவர் கேப்டன் பண்ண போகிறது கிடையாது. அது யார் கேட்டிங்கன்னா தோனி தான். அந்த ஃப்ரான்ச்சைஸி எதுன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். எல்லா டீமோட கேப்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபோட்டோ ஷூட்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருந்தும் சிஎஸ்கேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட கேப்டன்ஸ் வரல. பஞ்சாப் ரெப்ரசென்ட் பண்ணி ஜிசே சர்மா வந்திருந்தார். சிஎஸ்கே ரெப்ரசென்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்திருந்தார். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. ருத்ராஜ் கேக்வாட் அடுத்த வருஷம் கேப்டன் ஆக போகிறாங்க போல, அதுக்கு தான் இந்த வருஷம் ரெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த வருஷம் அவர் கேப்டன் கிடையாது. இந்த வருஷம் தோனி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தோனி ருத்ராஜ் கேக்வாட் கிட்ட அவரோட கேப்டன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவே அஃபீஷியலாக போஸ்ட் போட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் தலை தோனி ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ண போகிறது கிடையாது. சிஎஸ்கே டீமை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லீட் பண்ண போகிறது ருத்ராஜ் கேக்வாட் தான். எனக்கு ரொம்ப இந்த முடிவு திடீர்னு எடுத்து முடிவு மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் இன்னைக்கு காலைல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் அஃபீஷியல் பேஜில் கூட போஸ்ட் விடும்போது தோனி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வச்சே போஸ்ட் போட்டாங்க. பட் எல்லாத்துக்குமே தெரியும் எம்எஸ்டி இஸ் மிஸ்டீரியஸ் மேன். அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. அவர் வந்து டக்குனு ஒரு முடிவு எடுத்து அவர் வந்து ரிட்டைர்மெண்ட்டே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் அனௌன்ஸ் பண்ணார். உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார்ல, அதே மாதிரி தான் இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வருஷம் பிளேயர் ஆடுறேன், ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி கொடுத்து நான் பிளேயர் ஆடுறேன், அவர் நான் கைட் பண்ணுறேன் மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது திடீர்னு எடுத்த முடிவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த சீசன் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனா சிஎஸ்கே அனௌன்ஸ் பண்ணாலுமே அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா தோனி இன்புட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சும்தான் கேப்டன் பண்ணார். ஆனால் அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபீல்டிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோனி தான் கொஞ்சம் இன்புட் கொடுத்து பண்ணார். அதுதான் தோனியோட கைடன்ஸ் கீழே ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கேப்டனாக உருவாக்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தோனி தன்னோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கொடுத்து நீ பண்ணுப்பா, நான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன், நான் கூட உனக்கு கைட் உன்னை கைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டனாக நான் ஆக்கிறேன். அதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஒரு சீசன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டன்சி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்து இதான் ஒரு பேருக்கு தோனியோட கடைசி சீசனாக இருந்தால் அடுத்த சீசன் தோனி போனதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணார்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா தோனி மாதிரி ஒரு பெரிய பிளேயரோட ஒரு லெகசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறன்றது ஒரு யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தோனி கூட இருக்கும்போதே அவர் கைட் பண்ணி கொண்டு போனார்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப்டனாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இது முன்னாடி ஆசியன் கேம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக அவர் ஆடி அவர் கேப்டன்சி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மெடலாம் வின் பண்ணி கொடுத்தாரு. அவர்கிட்ட கேப்டன்சி ஸ்கில்ஸ் நிறையவே இருக்குது. அது கூட தவிர தோனியோட இன்ட்ரெஸ்ட்டுமே தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் கேப்டனாக கூட ஐபிஎல் அவர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடுக்கு சிஎஸ்கே கேப்டன்சி கொடுத்தது ஒரு நல்ல முடிவு தான். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நேரம் தோனி ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் பண்ணும்போது தலை பேசுவார் நினச்சுமே அதை மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தலை பேசுவார், அதையும் மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வருஷம் தான் அவரோட கடைசி ஐபிஎல்ன்ற மாதிரி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் அவர் ஆடுறதை நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இதில் இன்னொரு சோகமான விஷயம் கேட்டிங்கன்னா எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட 5வது டைட்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை விட்டுட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை பிடிங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், அவங்களோட 6வது டைட்டில் அவங்க அடிக்க போகிறது இல்லை. 5வது டைட்டிலோட இந்த 2 லெஜெண்டுமே அவங்களோட கேப்டன்சி யாராவது வந்து முடிச்சுக்கிட்டாங்க.